வெல்கம் பேக் மணி த பிளாக் சேனல். மணி த பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். முடிஞ்சவரை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிடுங்க. நாகராஜனும் கூட நடந்த இரண்டாவது உண்மை சம்பவத்துக்குள்ள வாங்க போகலாம். இந்த சம்பவம் நடந்து கரெக்டாக 5 மாதம் தாங்க ஆச்சு. கரெக்டாக அண்ணன் ஒரு நாள் காலையில் ஃபோன் பண்ணி வள்ளியூருக்கு கிளம்பணும், மணி ஒரு பூஜை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி அண்ணே, எத்தனை மணிக்கு கிளம்பணும் அப்படின்னு கேட்டேன். நான் கிளம்பும் போது டைம் சொல்கிறேன், அதுக்கு மணி ரெடியாகவே இருந்துப்போ அப்படின்னாங்க. நாங்கள் 2 பேரும் இங்கே வள்ளியூருக்கு கிளம்பி போகும்போது ஒரு 2 பேரை காரில் ஏற்றிட்டு கிளம்பணும் அப்படின்னாங்க. அவங்க அந்த தேவையான பூஜை சாமான்கள் எல்லாமே அவங்க வாங்கி வச்சுருந்தாங்க. அங்கே 4 பேராட்டு வள்ளியூருக்கு கிளம்பணும். நாங்கள் போகும்போதே நைட் ஆகிடுச்சு. நாங்கள் அந்த வள்ளியூர் உள்ளே போகும்போது ஃபுல்லாக அந்த முள்ளுக்காடு மாதிரி இந்த இடத்துக்கு தான் அண்ணன் ஒரு பாதை வழியாக கூப்பிட்டு போனாங்க. அண்ணன் அந்த பாதையில் போகலான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்த பார்த்து அது ஒரு சுடுகாடு. சுடுகாட்டுக்குள்ளே தான் அன்னை பூஜை தான் பண்ண போகிறாங்களான்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்போது நாங்கள் கூப்பிட்டு வந்த 2 பேரும் இவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த இடத்துல வச்சு தான் நம்ம பலி பூஜை செய்ய போகிறோமாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் ஒருத்தர் அந்த ஆடை பிடிச்சி வந்தவர், நான் கண்டிப்பாக வரணுமா அப்படின்னு அந்த அண்ணன்ட்ட கேட்குறாங்க. கண்டிப்பாக இந்த பூஜையை நீங்கள் இருக்கும்போது தான் அங்கே பண்ண முடியும், இல்லாமல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இது மாதிரிலாம் இந்த இடத்துக்கு மிட் நைட்லாம் வந்தது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, இப்போ ஒன்றும் பயப்படாண்டா, நான் இருக்கிறேங்கிற ஒரு நம்பிக்கையில் வாங்க, எதுவுமே நடக்காது அப்படின்னு அண்ணன் சொல்கிறாங்க. சொன்ன பிறகுமே அந்த பயம் அவருக்கு போகலை. அவரோட ஃபேஸில் அந்த பயம் அப்படி தெரியுதுங்க. அதுக்கு பிறகு சுடுகாடையும் தாண்டி அண்ணன் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. பக்கத்தில் போன போகிறதாங்க தெரியுது அது ஒரு இடுகாடு. இடுகாடுன்னா பிணங்களை புதைக்கிற இடம். அது இப்போ அவ்வளவுமே கல்லறைகளாக இருக்குது. கல்லறைக்கு ஃப்ரண்ட்டில் போய் அண்ணன் பூஜை பண்ண போகிறாங்கன்னு எல்லாம் நாங்கள் 4 பேருமே இப்படி பார்த்துட்டே இருக்கோம். வாங்க ஃப்ரெண்டில் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணாங்க. க்ளீன் பண்ணோடனே பூஜை சாமான்களை ஒவ்வொன்றா எடுக்கிறாங்க. பூசணிக்காய், எலுமிச்சம்பழம், அப்புறம் தேவையான விபூதி, குங்குமம், எல்லா சாதனங்களையும் அன்னைய வெளியெடுத்து வைக்கிறாங்க. வெளியெடுத்து வச்ச உடனே அந்த ஆடை பிடிச்சிட்டு வந்தவர் சொல்கிறாரு, நான் இந்த இடத்துலலாம் எனக்கு இருக்கிற நல்ல பயமாக இருக்குது, பூஜையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வாங்க, நான் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அண்ணன் இல்லைங்க, பூஜையை உங்களை வச்சு தான் இந்த இடத்துல நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேனாங்க, பயப்படாதீங்கன்னு, இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லி. இவர் ஆரம்பத்திலேயே பயப்பட்டதுனால அண்ணன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு மந்திரத்தை ஏதோ சொன்னாங்க போல. அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அந்த கல்லறை பக்கத்திலேயே ஒரு வட்டத்தை போட்டு நீங்க உட்காருங்க அப்படின்னு அண்ணன் சொன்னாங்க. அண்ணன் சொன்ன உடனே நாங்கள் உட்காடுறோம். அதுக்கு முன்னாலேயே பூஜை சாமான்கள் எல்லாமே அதை நாங்கள் எடுத்து வச்சிருந்தனால தேவைப்பட்டா நான் இதை பூஜை சாமான்கள் ஏதாவது கேட்ப மணி, நீ மட்டும் அந்த டைம் வெளியே எடுத்து வந்தா போதும், இன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி அண்ணன்னு சொல்லிட்டு அந்த வட்டத்துக்குள்ள இருக்கும். பிறகு அண்ணன் அந்த கல்லறைக்கு முன்னால உட்கார்ந்து ஒவ்வொரு மந்திரமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுது. 1 மணி நேரத்துக்கு மேல அண்ணன் அந்த மந்திரத்தை சொல்லும் போது ரொம்ப சவுண்டு கூட்டி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் ஆக்ரோஷத்துலையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல ஆரம்பிச்சுட்டு நாங்க 3 பேரும் எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல கொஞ்சம் மெதுவா சொல்லிட்டு இருந்தாங்க. எதுக்கு இந்த மாதிரி போக போக ஆக்ரோஷத்தோட சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னு நானும் பாக்குறேன். பக்கத்துல 3 பேருமே பயப்படுறாங்க. பயந்து என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. சொல்ல ஆரம்பிச்சு அண்ணன் ஒரு 5 நிமிஷம் தாங்க இருக்கும். நாங்க இருந்த இடத்துல இருந்து ஒரு 10 கல்லறை தாண்டி ஒரு பெரிய கல்லறை ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சு அந்த கல்லறை தனியாவே தெரியுது. அந்த இடத்துல திடீர்னு ஒரு உருவம் தெரிகிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. நான் இப்படி பார்க்குறேன், இந்த உருவம் தெரிய வர மாதிரி இருக்குன்னு சொல்லோன்னே பக்கத்தில் இருந்தவர் ஆடை பிடிச்சிட்டு இது என்னங்கன்னு உங்களை தட்டி தட்டி கேட்டுருக்காரு. ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க, வட்டத்துக்குள்ளே தானே இருக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு எல்லாம் பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி அவர் சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. சத்தம் போடும்போது இந்த ஆடும் மிரளுதுங்க. பக்கத்தில் இந்த 2 ஆடுமே ஒரு மாதிரி மிரளுது. போக போக அந்த கருப்பு உருவம் டார்க்காக தெரிய ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சின்னதாக தெரியும், பார்க்குறோம் ஏதோ ஒரு ஆள் இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு ஒரு முழு உருவமா பெரிய உருவமா தெரியுது. அதுக்கு பிறகு அண்ணன் அந்த மந்திரத்தை ஸ்பீடா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல ஆரம்பிக்க அந்த கருப்பு உருவம் கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரெண்ட்ல வருதுங்க. ஃப்ரெண்ட்ல வந்தோடனே பக்கத்துல இருந்தவர் 2 பேருமே எங்க தொடைய நல்லா பிடிச்சு அமுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்னதுங்க, எனக்கு நல்ல பயமா இருக்குதுன்னு சொல்லி பதட்டப்படுறாங்க. பதட்டப்படும் போது நான் உடனே எனக்கு கூட கொஞ்சம் இவங்க சத்தம் போடுறதுனால எனக்கு கூட கொஞ்சம் பயமாகுது. அண்ணன் இருக்கிற அந்த தைரியத்தினால எனக்கு கொஞ்சம் தைரியம் இருந்துச்சு. இல்லாம இவங்க இதுக்கு முன்னால 3 பேருமே நான் பார்த்ததில்லை, அதனால எனக்கு தெரியாது.
அப்புறம் அண்ணன் வந்து டக்குன்னு அவங்க 2 பேரையுமே கூப்பிடுறாங்க. "நீங்க வந்த வேலைய மட்டும் செய்யுங்க" அப்படிங்கிறாங்க. அப்போதாங்க எனக்கு இது தெரியுது. அவங்க 2 பேருமே இந்த ஆட வந்து பலியிட வந்தவங்க அப்படிங்கிறத. அப்போ டக்குன்னு அந்த ஆட பிடிச்சு உடனே பலியிட்டு குடுக்க போகும்போதாங்க அந்த கருப்பு உருவம் ஒரு 10 கைய விரிச்சு ஒரு உருவம் மாரி தெரியுது. அங்க இருந்த நாங்க 4 பேருக்குமே எங்களுக்கு பயம் வந்து உச்சத்துக்கு போயிடுச்சு. ஆனா, அத வந்து அண்ணன் வந்து எந்த ஒரு பொருட்படுத்தாம மந்திரத்த ரிப்பீட் பண்ணி சொல்லிட்டே இருக்காங்க. சொல்லி ஆரம்பிச்சு அடுத்த மந்திரத்த சொல்லி அண்ணன் ரிப்பீட் பண்ணி மந்திரத்த சொல்லிட்டே இருக்காங்க. கடைசியா பத்திரகாளி சாமியோட மந்திரத்த அண்ணன் வந்து சொல்றாங்க. சொல்லும்போது அந்த உருவம் வந்து 10 கையையும் விரிச்சுக்கிட்டு அப்படியே நிக்குதுங்க. நிக்கும்போது எங்களெல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியல. வாய் அடைச்சு போய் நிக்கிறோம். ஒரு 1/2 மணி நேரம் வந்து அந்த மந்திரத்த ரிப்பீட் பண்ணி சொல்லி அந்த உருவம் வந்து அண்ணன் ஃப்ரண்ட்ல இருக்கு. ஆனா, அத வந்து அண்ணன் கேர் பண்ணவே இல்ல. திரும்ப திரும்ப மந்திரத்த சொல்லிட்டே இருக்காங்க. பூவெல்லாம் எடுத்து கருப்பு உருவத்துக்கு மேல போடுறாங்க. போட்ட அடுத்த செகண்ட் அந்த உருவத்த காணலங்க. இந்த பூஜையெல்லாம் முடிச்சு, இனிமேல் இந்த இடத்துல நீங்க கொஞ்ச நேரம் கூட இருக்கக்கூடாது. உடனே வெளிய வாங்க அப்படின்னு சொல்லி அந்த கல்லறையில இருந்து உடனே கூப்பிடுறாங்க. நாங்க அண்ணன் வந்து மெதுவா போறாங்க. நான் அதுக்கு முன்னால நாங்க 4 பேரும் ஸ்பீடா நடக்க ஆரம்பிச்சாச்சு. நாங்க திரும்பி கூட பார்க்கல. உடனே அண்ணன் டக்குன்னு நின்னுடுங்க. வீட்டுக்குலாம் டக்குன்னு போயிறக்கூடாது. நீங்க பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு இடத்துல போய் குளிச்சுட்டு தாங்க நீட்டா தான் போ முடியும்னு சொல்லி, நாங்க அந்த 5 பேரும் குளிச்சு முடிச்சு, அவங்க வீட்டுக்கு போறோம். அப்ப வீட்டுக்கு போகும்போது, இந்த 2 பேர் கூட வந்தாங்கல்ல, அவங்கள நீங்க இந்த கார்ல வெயிட் பண்ணுங்க. நான் கொஞ்ச நேரம் ஒரு சின்ன பூஜைகள் இருக்கு. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு உடனே இந்த இடத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு, நானும் அண்ணனும் மட்டும் அந்த இடத்துக்கு போறோம். நாங்க அந்த வீட்டுக்கு போகும்போது, அந்த ஆட பிடிச்சுட்டு வந்தார்ல, அவரு எங்க கூட வந்தாரு. உள்ள போகும்போது ஒரு லேடி இருந்தாங்க. ஒரு வயசானவங்களும் இருந்தாங்க. அந்த வயசானவங்க வீட்டுக்கிட்ட போகும்போதே, வாங்கப்பா" அப்படின்னு கூப்பிட்டு உள்ள போகும்போது, அவங்கள்ட்ட எல்லாமே நல்லதாம்மா நடக்கும். பயப்படாதீங்க அப்படின்னு அண்ணன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பூஜைகள அந்த வீட்ல வச்சு அண்ணன் பண்றாங்க. பண்ணி முடிச்சுட்டு, அவங்களுக்கு ஒரு 3 தாயத்த கையில குடுத்து, ஒவ்வொருத்தருக்கா தனித்தனியா குடுக்குறாங்க. குடுத்து, "இத வந்து கட்டிக்கோங்க. இனிமேல் எல்லாம் நல்லதா நடக்கும்னு" சொல்லிட்டு, அந்த வீட்ல இருந்து நாங்க கெளம்புறோம். கிளம்பி கார்ல வந்து ஏறின பிறகுதான் அண்ணன் அந்த பூஜையை எதுக்காக பண்ணணுங்கிறத என்கிட்ட சொல்றாங்க. அவர் சொல்லாட்டாலும் அதுக்கு முன்னாலே நான் கேட்கலாங்கிற முடிவுல தான் இருந்தேன். அதுக்கு முன்னாலே அண்ணன் சொல்லிட்டாங்க. இந்த பூஜை எதுக்காக பண்ணணும்னு தெரியுமா மணி என்ன? அது நீங்க தானே சொல்லணும். இல்ல நீங்க சொல்லாட்டாலுமே நான் கேட்கலான்னு தானே இருந்தேன் அப்படின்னு. அதுக்கு பிறகு அண்ணன் ஒரு விஷயத்த சொன்னாங்க. எனக்கு அந்த விஷயத்த கேட்டு எனக்கு ஜீரணிக்கவே முடியல. என்னடா இப்படிலாம் பண்ணுவாங்களாங்கிற மாதிரிலாம் ஆயிடுச்சு. என்னன்னா, இவங்க அண்ணன் தம்பி 2 பேர் இருந்திருக்காங்க. அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷமா குழந்தை இல்லங்க. அதுக்கு பிறகு 5 வருஷத்துக்கு பிறகு இவங்க தம்பிக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகி 3 மாசத்திலேயே இவங்களுக்கு வந்து இவங்க மாசமாகுறாங்க. மாசமாயி தொடர்ந்து இவங்களுக்கு ஒரு 3 வருஷமா அபார்ஷன் ஆகுதுங்க. இவங்க எந்தெந்த ஆஸ்பத்திரிக்கெல்லாமோ போயிருக்காங்க. என்னெல்லாமோ பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனா இவங்களுக்கு வந்து அது கிளியரே ஆகல. ஆஸ்பத்திரியில போகும்போதும் இவங்களுக்கு ஒண்ணும் இல்ல. உடம்புல ஒண்ணும் இல்ல. கர்ப்பப்பையில நல்லா தான் இருக்குது. ஆனா இது விஷயம் எதனால நடக்குதுன்னு சொல்லி டாக்டருமே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சில கோயில்களுக்கும் போய் சரி செய்து பார்த்துருக்காங்க. நெறைய பேர் பார்த்தும் நெறைய விஷயங்கள பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனா சரியாகல. அண்ணனோட புதிய அமானுஷ்யங்கள் கதைகள பார்க்குற ஒருத்தங்க, இவங்க இந்த நாகராஜ் அண்ணன்னு ஒரு அண்ணன் இருக்காங்க. இந்த மாரி விஷயங்கள் அவங்க பார்ப்பாங்கன்னு சொல்லி அண்ணன்ட்ட சொல்லியிருக்காங்க. அண்ணன் அவங்களோட வீட்ல வச்சு பூஜை செய்யும்போது தாங்க உண்மையான விஷயம் வந்து என்னன்னு அண்ணனுக்கு தெரிய வந்திருக்கு. என்னன்னா, கூட பிறந்த அண்ணனே சப்போஸ் நமக்கு முன்னால நம்ம தம்பிக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா, நம்ம எல்லாருமே ஏளனமா பேசுவோம். இல்லாம நம்மளுக்கு சொத்தும் கிடைக்காங்கிறதுக்காக பத்திரகாளி சாமிய வச்சு கூட பிறந்த அண்ணனே எனக்கு முன்னாடி குழந்தை பிறந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஏவல் மாரி ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்காங்க. அதனால தான் அந்த இடுகாட்டுக்கு போய் அண்ணன் இந்த பூஜைகள்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு கருப்பு உருவம்ன்னு சொன்னோம்லங்க, அந்த கருப்பு உருவம் வந்து பத்திரகாளி சாமிங்கிறது அண்ணன் கார்ல வச்சு சொன்ன பிறகுதாங்க எனக்கு தெரியும். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மனித பிளாக் சேனல லைக் பண்ணுங்க. முடிஞ்ச வரை ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டிடுங்க. நன்றி.